ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து எல்லோருக்கும் சுகத்தை கொடுங்க. அசுர வழிப்படி இவ்வளவு நாளாக துக்கம்தான் கொடுத்தீங்க ஒருவருக்கொருவர். ஸோ இப்போ பாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார். அதனால் அதன்படி எல்லோருக்கும் நீங்கள் சுகத்தைத்தான் கொடுக்கணும், சுகத்தைத்தான் அடையணும். கேள்வி: புத்திசாலி குழந்தைங்க ஒரு ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்கிறாங்க. அது என்ன ரகசியம்? இது துக்கம் சுகத்திற்கான விளையாட்டு. இந்த நாடகம் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு அப்படிங்கிறது புத்திசாலி குழந்தைங்களுக்கு தெரியும். அரை கல்பம் சுகத்திற்கான விளையாட்டு நடக்க போகுது. அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஏன்னா புது ராஜ்யம் வரப்போகுது. ஸோ அதனால தான் பாபா தன்னுடைய பரந்தாம வீட்டை விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைஞ்சே தீரணும். அப்படிங்கிறது யாருக்கு ஞாபகம் இருக்கும்? புத்திசாலி குழந்தைங்களுக்கு. சுகதுக்கத்துக்கான விளையாட்டுன்னு ஞாபகம் இருக்கிற குழந்தைங்களுக்கு துக்கத்தின் பாட்டு முடிஞ்சிடுச்சு, சுகத்தின் ராஜ்யம் வரப்போகுது. அந்த சுகத்தின் பாட்டை பண்ணுறதுக்காகவே பாபா வந்திருக்கிறார், பண்ண வைக்கிறதுக்காக, அதற்கான உயர்ந்த கல்வி கொடுப்பதற்காக. ஸோ அதனால் அவர் கொடுக்குற வழிப்படி மட்டுமே நடக்கிறது தான் முயற்சி. அதன் மூலமாக தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பாடல்: இந்த உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன். இல்லை கடவுள் இல்லை, கடவுள் ஒன்றும் வரல பிரம்மகுமாரிகள் கிட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படும். ஆனால் பிரம்மகுமாரிகளே அப்படி சொன்னாலும், இல்லையா, ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகளே அப்படி சொன்னாலும் நான் மாற மாட்டேன். அப்படி இருக்கணும். இதில் ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டிலே வரும், 1000ல் ஒருத்தி அம்மானி யாரும் அறிந்திராத ஏதோ ஒரு பாட்டு வரும். அதில் ஆதாரம் 100 என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்வேன் அப்படின்னு. அதாவது அந்த பொண்ணு தப்பானவன்றதுக்கு 1000 ஆதாரம் எங்ககிட்ட இருக்குதுன்னு ஊரே சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த உலகமே கடவுளுக்கு எதிராக மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, இந்த பாட்டோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இங்கே நீங்கள் எந்த சத்தமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, மற்ற எல்லா மதத்திலும் சத்தம் இருக்கும், இங்கே சத்தமே கிடையாது. உங்கள் ஆத்மாவுக்குள்ளே ஞானம் இருக்கணும். என்ன ஞானம்? ஆத்மா தமோ பிரதானமாயிடுச்சு, அதனால் புத்தியற்றதாயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் சதோ பிரதானமாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தோம். இப்போ தமோ பிரதானமானதுனால தான் புத்தியற்றவராக ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மறுபடியும் பாபா கிட்ட ஞானத்தை பெற்று புத்திசாலியாகிட்டோம். மற்ற எந்த சத் சங்கத்திலும் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. அவங்க சாஸ்திரம், ராமாயணம் இதெல்லாம் படிக்கிறாங்க. அதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விட்டுடுறாங்க. அதனால் எந்த பிராப்தியும் கிடையாது. ஏன்னா அது ஒன்றும் புரியாது. அதேமாரி யாகம் வளர்க்குறாங்க, தானம் தவம் பண்ணுறாங்க, கோயில் குளம்னு அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த பிராப்தியும் கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்குமே சுகம் கிடையாது. ஏழையாக இருந்தாலும் சரி,
கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, யாருக்குமே சுகம் கிடையாது. இப்போ தான் பாபா நமக்கு முழு ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா எல்லோருக்கும் சுகம் சாந்தியை கொடுக்கக்கூடியவர் அந்த ஒரே ஒரு தந்தை தான். மனிதர்களோ நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க, ஆழ்ந்த உறக்கம். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே, சத்கதி கொடுப்பவரே வாங்க அப்படின்னு பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்கன்றது கடவுள் வந்துட்டார்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு அர்த்தம். விகாரத்தில் மூழ்கி இருக்கிறது, விகாரம் தான் துக்கத்தை கொடுக்குதுன்னு தெரியாமல் விகார மயக்கத்தில் இருக்கிறது. அப்போ அது துக்கம்தானே கொடுக்கும். அதனால்தான் எங்களை காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ உலகம் எந்த நிலையில் இருக்குது பாருங்கள், எல்லாம் துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த மனுஷனுக்குமே பாபா யார், கடவுள் யாருன்னு தெரியாது. ஸோ பாபா கிட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிதுன்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அமைதிக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மனசுக்கு அமைதி வேணும் அப்படின்னு உண்மையிலே சொல்கிறது ஆத்மாதான்னு கூட யாருக்கும் தெரியல. அந்த ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான், ஆத்மானு உணர்ந்தாலே அது கிடைக்கும்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா எல்லாம் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் சாது சன்னியாசிகள் கூட துக்கத்தில் இருக்கிறாங்க, தேக உணர்வில் இருக்கிறதுனால. அதனால் எல்லாருமே அந்த அமைதியை தான் விரும்புகிறாங்க. சந்தோஷம்லாம் தற்காலிகமானது, அமைதி தான் நிரந்தரமானது, இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பிறவா நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், சாது சன்னியாசிகளுக்கும் நோய் வரதானே செய்து, துக்கம் அனுபவிக்க தானே செய்கிறாங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டும் நடக்குது. உலகத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் புத்திசாலி ஆகிட்டீங்க, இது துக்கம் நிரம்பிய உலகம்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக. ஏன்னா நாடகத்தில் சுகதுக்கத்தின் விளையாட்டு இருக்குது. துக்கத்தின் பாகம் முடிந்து சுகம் நிரம்பிய புது உலகம் வரப்போகுது. பழைய உலகம் அழிய போகுது. ஸோ நம்ம புத்தின்ற பூட்டை பாபா திறக்கிறார். ஆனால் மற்ற மனிதர்களுடைய புத்திக்கு கோத்ரேஜ் போட்டு பூட்டப்பட்டு இருக்குது. அதனால்தான் முற்றிலும் தமோ பிரதான மந்தமான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. குழந்தைங்க, நீங்கள் வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரமாக தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? தமோ பிரதான புத்தியாக இருக்குதுன்றது நம்ம வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சுக்கிறோம். எல்லையற்ற தந்தை நமக்கு கிடைச்சிருக்கிறார். அவர் நமக்கு இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற நாடகத்துடைய ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஸோ எப்போ இந்த உலகத்தில் சுகம் இருக்குதோ அப்போ துக்கத்துடைய பேரடையாளம் கூட எங்கேயுமே இருக்காது. அதான் சொர்க்கம். இப்போ பாபா கிட்டேருந்து அந்த சுகம் சாந்தி செல்வத்திற்கான ஆஸ்தியை நாம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புத்தியில் இருக்குது இல்லையா? ஏன்னா துக்கம் நிரம்பிய உலகத்தில் சுகத்தை அடையிறதுக்கான ஆஸ்தியை கொடுக்குறார் ஞானத்தின் மூலமாக. ஸோ சத்யுக ஆரம்பத்தில் இருந்து திரேத்தாயுக கடைசி வரைக்கும் எந்த விதமான துக்கமும் துக்கத்துடைய பேரடையாளம் கூட இருக்காது. ஸோ இப்போ தான் நீங்கள் வெளிச்சத்தில் வந்திருக்கிறீங்க, ஞான வெளிச்சத்தில். மற்றவங்க எல்லாம் அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. ஸோ வெளிச்சத்தில் வந்ததுனால நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? ராஜ்யத்துக்கு போகணும். அது மட்டும் கிடையாது, அங்கே எல்லோரையும் விட உயர்ந்த பதவி அடையணும்னு முயற்சி பண்ணுறோம். அதற்கான ஞானத்தை கொடுக்கிற எல்லையற்ற ஸ்கூல் இது. இங்கே கற்றுக் கொடுக்கிறவர் எல்லையற்ற தந்தை. அவருடைய மகிமையும் எல்லையற்றது.
அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். மற்றபடி அசுர வழிபட நடக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி எல்லோருக்கும் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும். இதன் மூலமாக தான் நீங்கள் பாபா வெளிப்படுத்துறீங்க. நான் சுகத்தை மட்டும்தான் கொடுப்பேன்ற சமானத்திலே ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க. அப்போ தெரியும் நம்ம எவ்வளோ துக்கத்தை கொடுக்குறோம். சத்தம் போட்டு பேசினாலே துக்கத்தை தான் கொடுக்குறோம். ஒரு வேகத்தில் பேசினாலே துக்கத்தை தான் கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்கணும். நான் சுகத்தை தான் கொடுப்பேன், என்ன ஆனாலும் சுகத்தை தான் கொடுப்பேன். இந்த நாடகத்தில் நம்ம எல்லாருமே நடிகர்கள் தான். ஆனால் இது யாருக்குமே தெரியல. இந்த நாடகத்தில் முழு நடிப்பும் பாரதவாசிகளாக நமக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். இதுக்கு முன்னாடி நமக்கும் எதுவும் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மூலவதனத்திலேருந்து சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம் பற்றி எல்லா ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். முழு ஞானம் இருக்குது நமக்கு. பரமபிதா பரமாத்மாவே நமக்கு இந்த பிரம்மா மூலமாக சொல்லி கொடுக்கிறார். பாபா நமக்கு 3 உலகத்துடைய முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். ஸோ இது முள் நிறைஞ்ச காடு. ஸோ இப்போ நாம் மனிதன்லேருந்து தேவதையாக, முள்ளிலிருந்து மலராக மாறிட்டு இருக்கிறோம். இங்கே சின்னவங்களும் துக்கம்தான் கொடுக்குறாங்க, பெரியவங்களும் துக்கம்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கு ஒரு நோயின் பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் துக்கம்தான் கொடுக்குறாங்க. இந்த உலகம் இன்றைக்கி ரொம்பவே துக்கம் கொடுக்கக்கூடியதாகிடுச்சு இல்லையா? குழந்தைங்க வெளில போயிட்டு வர வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு திக்குன்னு இருக்குது. இன்னும் கேட்டால் பிறந்த பிறகுல பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பத்திலே கூட குழந்தை தாய்க்கு துக்கத்தை தான் கொடுக்குது இல்லையா? அந்த தாயால் ஒழுங்காக தூங்க முடியாது. இப்படி திரும்பி படுப்பாங்க, அப்படி திரும்பி படுப்பாங்க, உள்ளேயே துக்கம் கொடுக்குது. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு துக்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்பவுமே பழைய சீச்சி உலகம். குழந்தையும் துக்கத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. அது துக்கத்தை அனுபவிக்கிறதுனால தான் அம்மாவுக்கும் துக்கத்தை கொடுக்குது. சொர்க்கத்தில் குழந்தையும் துக்கத்தை அனுபவிக்காது, கர்ப்பத்தில் தாய்க்கும் துக்கம் இருக்காது. ஸோ இந்த உலக சக்கரத்தை யாருமே தெரிஞ்சுக்கல. நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம், எங்கே போகணும், எதையுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும்ல, இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இந்த உடம்பை விட்டுட்டு அப்புறம் எங்கே போக போகிறோம், எதை பற்றி கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ எல்லையற்ற தந்தை தான் இந்த ரகசியத்தை சொல்கிறார். எல்லா சீதைகளுக்கும் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை தான், அல்லது அனைத்து சீதைகளின் ராமர் ஒருவர் தான். அவருக்கு உடம்பு கிடையாது, நிராகாரமாக தான் இருக்கார். மற்ற எல்லோரும் சீதைகள் தான். பாபா தான் அனைத்து சீதைகளின் மணமகன் ராமன். எல்லா நாயகிகளுக்கும் ஒரே ராமன் தான், ஒரே நாயகன்தான். எல்லோருமே பக்தர்களாக இருக்கிறீங்க. எல்லா சீதைகளும் இன்றைக்கி ராவணனுடைய ஜெயிலில் சோகவனத்தில் சோகமாக இருக்கிறீங்க. உலகத்துடைய எல்லா இல்லையா ஜெயிலில் இருக்கிறோன்றதே தெரியாமல் வாங்கி கிடக்குறாங்க. சொல்லுவாங்களே, ஜெயிலில் இந்த சில போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெயிலில் இருக்கிறன்றதே மறந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே காமம் போன்ற போதையில் மயங்கி இது ஜெயிலுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ உலகத்துடைய எல்லா மனிதர்களும் அந்த ஒரு பகவானைத்தான் நினைக்கிறாங்க. பகவான் தான் பக்தர்களை பாதுகாப்பவர், இரட்சகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ பிரம்மாவுடைய வாய்வழி பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. அவர் ஞானத்தை கேட்டு நமக்கு சிவபாபா கல்வி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிவபாபா தான் சொர்க்கத்தை படைக்கிற தந்தையாக இருக்கிறார்.
சொர்க்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அல்லது தெய்வீக ராஜ்யம்னு சொன்னாலும் சரி, ஸோ அது எல்லாமே சொர்க்க ராஜ்யத்தை தான் குறிக்குது. லக்ஷ்மி நாராயணன் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. அதுவே இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. எப்போ இங்கே சொர்க்கம் இருந்ததோ அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான் இருந்தது. இப்போ இருக்கிறது கலியுகம். இது கலியுகத்துடைய கடைசி நேரம். மனிதர்கள் ஆழ்ந்த அஞ்ஞான இருளில் இருக்கிறதுனால இது கலியுகத்துடைய கடைசி நேரம்னு கூட புரிஞ்சுக்கல. உலக அழிவு எதிரிலேயே இருக்குது. சீதைகளாகியவங்க எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரு ராமர் தான். சீதைகள் எல்லோரும் துர்கதியில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் துர்கதியில் இருக்கிறோன்னு கூட அவங்க புரிஞ்சிக்கல. அவங்களுடைய செல்வத்தின் பதவி பேர் புகழின் போதையிலே இருக்கிறாங்க. துர்கதியின் உச்சத்தில் இருக்கிற செல்வம் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸோ அந்த போதையே அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். அது அவங்கக்கிட்ட அபகரிக்கப்படும் பொழுது இல்லையா, சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரும்போது அதுவே என்னதுன்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். அதனால தான் பாபா எல்லாத்தையும் விட சொல்கிறார். நமக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, இவ்வளோ மாளிகை இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்ற போதையிலே இருக்கிறாங்க. ஆனால் இது துக்கமான உலகம் அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த துக்கமான உலகம் அழிஞ்சு சொர்க்கம் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கு நம்ம தயாராகணும்ல. மரணம் எதிரிலே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா சொத்துக்கித்து எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது. ஸோ அப்போ இதன் மீது உங்களுடைய சந்தோஷத்தின் ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தானே துடிப்பீங்க. இந்த பழைய உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே அழிய போகுது. அதற்கான ஏற்பாடு முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இது அதே மகாபாரத போர், அதே கீதையின் பகவான் சிவபாபா வந்திருக்கிறார். ஆனால் சிவபாபாவுடைய வாழ்க்கை வரலாறில் சிவபாபாவுடைய பேருக்கு பதிலாக அவருடைய குழந்தை கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. அதே தப்பு அங்கே இயேசு பேரை போட்டாங்க. இப்போ பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். கீதையில் பகவானுடைய பேரே மறைச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா பைபிளில் கூட பிதான்னு சொல்லுவார் இயேசு அடிக்கடி. நமக்கு ஒன்றும் எந்த மனுஷனோ சாது சன்னியாசியோ இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கலை. சுயம் பகவானே சிவபாபாவே சொல்லிக் கொடுக்கிறார். இவர் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். எல்லாமே அவர் தான். இதை மறக்கக்கூடாது. ஸோ சகல உறவும் பாபா தான். அதில் மெயினாக அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கார். ஏன்னா இந்த 3 உறவு தான் நம்மளை வழி நடத்தி அழைச்சிட்டு போகும் இல்லையா. ஸோ அதனால் அனைத்துமாகவும் அவர் தான் இருக்கிறாருன்றதை ஒருபோதும் மறக்காதீங்க. எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க. ஆனாலும் நான் எல்லோருக்கும் இந்த கல்வி கற்றுக் கொடுக்கறது கிடையாது இல்லையா. மறுபடியும் அதே பாரதவாசின்றது சத்தியுகத்தில் இருந்த குழந்தைங்க. அவங்களுக்கு தான் மறுபடியும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். அவங்க தான் தேடி வருவாங்க. ஏன்னா பாரதவாசிகள் தானே சொர்க்கவாசிகளாக இருந்தாங்க, வைரம் மாதிரி இருந்தாங்க. இப்போ சோழிக்கு சமமாயிட்டாங்க. பாருங்கள், வீட்டுக்கு வீடு எவ்வளோ அசாந்தி. எந்த வீடாவது நிம்மதியாக இருக்குதா? ஏதோ ஒரு துக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் மூலம், நோய் மூலமாக, ஏழ்மையின் மூலமாக. பாபா எங்களுக்கு கோபம் வருது பாபா, அதனால் குழந்தைங்களை அடிக்க வேண்டி இருக்குது பாபான்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, 5 விகாரத்தை நீங்கள் பாபாவுக்கு தானம் கொடுத்துட்டீங்க தானே, பிறகு ஏன் இப்படி பண்ணுறீங்க? எப்படி கோபம் வரும்? கோபத்தை தான் பாபாத்தை கொடுத்துட்டீங்க இல்லை. சண்டே முறையிலேயே அதான் சொன்னார் இல்லையா. ஸோ இந்த நேரம் எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள்ன்ற கிரகணம் பிடிச்சி இருக்குது.
தேக அபிமானன்ற பூதம் வர்றதுனால தான் மற்ற எல்லா விகாரமும் வந்துடுது. விகார பூதங்கள் வந்துடுது. தேகன்றதை உடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, ஆத்மா, அணையா ஜோதி, அழிவற்ற ஜோதி, ஆனந்தமான ஜோதி, அன்பான ஜோதி, அமைதியான ஜோதி இல்லையா. ஆத்மான்றது அந்த பவரை கொடுக்கலன்னா ஜோதின்னு நினைங்க, அது டக்குன்னு விஷுவல் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்படியே ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஆத்ம அபிமானி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். சத்தியுகத்தில் நாம் ஆத்ம அபிமானியாக தான் இருந்தோம். இப்போ தான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது, மறுபடியும் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான ஞானம். ஸோ இந்த சரீரம் பழசாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லை. ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு இது. ஸோ தீபாவளி அப்போ புது ட்ரெஸ் போடுவாங்கள்ல, உண்மையான தீபாவளி சொர்க்கம்தான். ஸோ புது ட்ரெஸ் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த பழைய ட்ரெஸ்ஸோடைய ஆயுள் முடிஞ்சிடுச்சு. அதனால் இப்போ இந்த பழைய ட்ரெஸ், அதாவது பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். எப்படி பாம்பு அதோடைய நேரத்தில் கரெக்டாக பழைய தோலை விட்டுட்டு புது தோலை எடுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே சத்தியுகத்துக்குத்தான் இந்த உதாரணம். அங்கே நீங்கள் அப்படித்தான் தேகத்தை விடுவீங்க. எந்த விதமான துக்கமான விஷயமும் இருக்காது. மரணம் உட்பட உங்களுக்கு சுகத்தையே கொடுக்கும். ஏன்னா இன்னொரு உடலை எடுக்க போகிறன்ற ஆனந்தம் தான் இருக்குமே தவிர பற்று இருக்காது அதன் மீதும். அதனால் துக்கமும் இருக்காது. ஆனால் இங்கே பற்றின் காரணமாக எவ்வளோ துக்கம் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் அழறாங்க, கத்துறாங்க. இப்போ நீங்கள் பாபாவுடைய குழந்தைங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால் சந்தோஷமாக ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொன்று எடுக்கிறீங்க. ஸோ இப்போ தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே எவ்வளோ புத்தம்புது குழந்தைங்கள்லாம் வராங்க. ஆனால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா? 2 நாள் 4 நாள் வந்து கேட்குறாங்க, அப்புறம் அவ்வளோதான், விட்டுட்டு போய் மறந்துடுறாங்க. ஆனால் நல்லா கேட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதனால் பிரஜை ஆகிடுவாங்கன்றார் இல்லையா. புரிஞ்சுக்கிட்டாங்க, மறந்துட்டாங்க அதுக்கப்புறம், அதனால் வர்றதில்லை. அதனால் புரிஞ்சுக்கிட்டதுனால, சந்தோஷமும் அடைஞ்சதுனால பிரஜை ஆகிடுவாங்க சொர்க்கத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரஜைகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னடா வந்தாங்க போயிடுறாங்கன்னா பிரஜைகள் தானே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் அவங்க விட்டுட்டு தான் போவாங்க. இது ஈஸ்வரனுடைய வீடு. இந்த ஈஸ்வரனுடைய வீட்டில், அதாவது இந்த சபையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பரமபிதா பரமாத்மா தன்னுடைய பரந்தாம வீட்டை விட்டுட்டு இங்கே சாதாரண உடலில் உட்காந்துட்ருக்கிறார். ஸோ பரந்தாமத்தை பொறுத்த வரைக்கும் பாபாவுக்கு பக்கத்தில் எல்லா ஆத்மாக்களும் இருக்கும். இங்கே இந்த சங்கம யுகத்தில் அழுக்கான ஆத்மாக்களை தூய்மையாக்க பாபா இருக்கிறார். ஸோ அவரை தான் நிராகார சிவன்னு சொல்கிறோம். அவர் தான் சங்கமயுகத்தில் அழுக்கானவர்களை எல்லாம் தூய்மையாக்கிறார். அந்த நிராகார தந்தையைத்தான் ஓ பகவானே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனை கூட பகவான் பகவதின்னு ஐரோப்பியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை அப்படி பகவான் பகவதியாக ஆக்குனது யார்? இந்த தேவதைகளை 16 கலைகள் நிறைந்தவர்கள்னு சொல்கிறாங்க. பிறகு தங்களை என்னன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, பாவிகள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த தேவதைகளும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் அவங்க உணரலை. தெய்வீக குணம் இருக்கும், அதை பாபா தான் நிரப்புறார். ஸோ பாரதத்தில் தான் அவங்க ராஜ்யம் பண்ணாங்க. ஸோ அவங்க சிலைக்கு முன்னாடி போய் மகிமை பாடுறாங்க, தன்னை கீழானவன் பாவின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணருடைய கோயிலுக்கும் போய் மகிமை பாடுறாங்க.
ஆனால் சிவனை மகிமை பாட மாட்டுறாங்க. ஏன்னா அவருடைய மகிமை தனிப்பட்டது. ஸோ அவர்கிட்ட என்னுடைய புத்தி பையை நிரப்புங்க அப்படின்னு சும்மா பேச்சளவுக்கு மட்டும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அவர் எப்படி நிரப்புவாருன்ட்டு, புரிஞ்சிட்டு சொல்கிறது கிடையாது. ஒரு பக்கம் அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் சிவபெருமான் போதை, பானம், கஞ்சா இதெல்லாம் அடிப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமிசத்தை உண்ணக்கூடியவர்லாம் வேறு சொல்கிறாங்க இல்லையா? கண்ணப்ப நாயனார் கதையில் அப்படி தானே காட்டுறாங்க. பாபா கேட்குறாரு, பாபா இருக்கிற பரந்தாமத்தில் மது மாமிசம்லாம் எங்கேருந்து வரும்? எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதே மாதிரி யாருக்காச்சும் எப்போயாச்சும் 8-10 கை இருக்குமா என்ன? இல்லற மார்க்கம்ன்றதுனால 4 கைகள் காட்டப்பட்டு இருக்குது விஷ்ணுவுக்கு. அது உண்மையில் லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம். அவங்க சத்தியுகத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் இணைந்து தான் அந்த ராஜ்யம் பண்ணுறாங்க, பாலனை பண்ணுறாங்க. அது மனிதர்களுக்கு தெரியல இல்லையா? அது ராஜாராணி ஆட்சின்னு அர்த்தம். சித்திரங்களில் லக்ஷ்மிக்கும் 4 கைகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4 கைகள் இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களுக்கும் 4 கையில் கொடுக்கணும். எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ முழு உலகத்துடைய ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? பாபா தான் இந்த அழுக்கான உலகத்தை தூய்மையாக்குறார். அவரை தான் பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்போ பரமாத்மா எப்படி அழுக்கான ஆத்மாக்களை தூய்மையாக்குறார்? பாபா சொல்கிறாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணேன். பிறகு நீங்கள் தான் 84 பிறவி எடுத்தீங்க. இல்லையா? 84 பிறவி எடுத்து தூய்மை இழந்துட்டீங்க. அதனால் மீண்டும் தூய்மையாக்கிறதுக்காக பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் உங்கள் புத்தியில் கிடையாது. இந்த பிரம்மாவை பற்றி கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ராதா கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணனுக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ராதாகிருஷ்ணர் தான் திருமணத்துக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்கன்னு கூட தெரியாது. அதனால தான் இளவரசர் கிருஷ்ணர், இளவரசி ராதைன்னு சொல்லப்படுது. திருமணத்துக்கு பிறகு தான் அவங்க மகாராஜா நாராயணனாக, மகாராணி லக்ஷ்மியாக ஆகிறாங்க. யார் ஆகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கே இதுக்கு முன்னாடி தெரியாது. சிலருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிது, இருந்தாலும் அதன் மூலமாக எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இருந்தாலும் பக்தர்களுடைய பாவனை தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கணுன்றது. ஸோ அதை அல்ப காலத்துக்கு பூர்த்தி செய்கிறதுக்காக அவங்களுக்கு பாபா சாட்சாத்காரம் காட்டுறார். ஆனால் இங்கே இந்த ஞான மார்க்கத்தில் சாட்சாத்காரம் பார்க்குற விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அதில் மாயை பிரவேசம் ஆயிடுச்சுன்னா பதவி கீழானதாயிடும். சங்கர் பார்ட்டி எல்லாம் சாட்சாத்காரத்தினால நாசமாக போனவங்க தான். சாட்சாத்காரம் அல்லது தானாகவே ஏதாவது நினச்சிக்கிறது, எனக்கு ஒரு தடவை இந்த காட்சி கிடச்சிது அப்படின்னு சொல்லி நான் தான் அது அப்படின்னு தான் ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறார், உங்கள் பதவி கீழானதாக போயிடும். சாட்சாத்காரத்தில் மாயை பிரவேசம் ஆயிடுச்சுன்னா அந்த அகங்காரம் வந்துடுதில்ல. எங்களுக்கு சிவபாபாவுடைய சாட்சாத்காரம் ஆகணும்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, மின்மினி பூச்சி எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியுது. ஆத்மாவோ அதோட ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி, அதை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் பரமாத்மாவுமே. அப்போ கரெக்டாக அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே சாட்சாத்காரம் கிடைக்கணும்னா அந்த புள்ளி தான் கிடைக்கும். ஸோ அதை முதல்ல பார்க்க முடியாது. ஒரு வேளை பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இவர் சின்ன புள்ளியானவர், 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறார். ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைச்சா கூட யாரும் எதையும் புரிஞ்சிக்கவே முடியாது.
ஸோ இப்போ நாம் சிவபாபாவுடைய குழந்தைன்னு நமக்கு தெரியும். எல்லா பிரம்மகுமாரிகளுமே சிவபாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையிறோம். ஸோ இதுதான் நம்முடைய நோக்கம் இல்லையா? பாபா கிட்ட இருந்து முழு ஆஸ்தி அடையணுன்றது. நாம் அவருடைய மாணவர்கள். பாபா கிட்டேருந்து ராஜயோகத்தை படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்னு நாம் சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்முடைய நோக்கன்றதை குழந்தைங்க மறக்கவே கூடாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் தங்கள் கூடவே தேவதைகளுடைய சித்திரத்தை வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே மும்மூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கணும். திருமூர்த்தி படத்தை இந்த சிவபாபா மூலமாக நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பாபாவுடைய கண்ணில் திருமூர்த்தி தான் எப்போவுமே இருக்கும். பிரம்ம பாபாவுடைய கண்ணில்னு பாபா அவ்யக்த முரளியில் கூட சொல்லியிருப்பார். ஸோ அதேமாரி நம்மளும் இல்லையா, நான் தான் இப்போ பிரம்மாவாக இருக்கிறேன், பிறகு சங்கராவை, பிறகு சங்கர்ன்றது சம்பூர்ண ஃபரிஸ்தா இல்லையா, அதுக்கப்புறம் சத்தியகத்தின் நாராயணனாவை. இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாக்கெட்டில் வச்சுக்கலாம், ஃபோனில் வால்பேப்பர் வச்சுக்கலாம், வீடு ஃபுல்லாக வச்சுருக்கலாம். உங்கள் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் யுக்தி அந்த நினைவிலே இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த நோக்கம் மறக்கக்கூடாது இல்லையா? அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, சிவபாபா கிட்ட விகாரத்தை தானம் பண்ணிட்டீங்க, பிறகு ஒருபோதும் அதை திரும்ப வாங்கக்கூடாது. தேகாபிமானம்ன்ற பூதத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கணும். இந்த பூதத்தினால்தான் மற்ற எல்லா பூதமும் வருது. ஸோ அதனால் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். காட்சி பார்க்குற ஆசையே இருக்கக்கூடாது. லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற அந்த நோக்கத்தை முன்னாடி வச்சு முயற்சி பண்ணணும். அல்லது பாப் தாதாவை முன்னாடி வச்சு அவருக்கு சமமாக ஆகணும், அவருடைய வழிபடி நடக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும். ஸ்ரீமத் படி எல்லோருக்கும் நாம் சுகத்தைத்தான் கொடுக்கணும், ஒருபோதும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. வரதானம் செய்விப்பவரின், அதாவது பாபாவுடைய நினைவின், அவர் தான் செய்விப்பவர் இல்லையா? ஸோ அவருடைய நினைவின் மூலமாக சேவையில் சதா பணிவுடன் காரியங்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். இல்லை செய்ய வைக்கிறதே அவர் தான்னும் போது நமக்கு எதுக்கு அகங்காரம்? ஸோ அப்போ தானாகவே பணிவு இருக்கும். இன்னொன்று, அவருடைய நினைவு இருக்கிறதுனால யோகியாகவும் இருப்பீங்க. கர்மம் செய்தாலும் கர்மயோகியாக இருப்பீங்க. இதுக்கு விளக்கம், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கர்மயோகியின் நிலையில் மாற்றம் செய்யுங்க. வெறும் காரியம் செய்பவர்களாக இல்லாமல் கர்மயோகியாக மாற்றம் செய்யுங்கன்ற இல்லையா? நான் காரியம் செய்கிறேன், எல்லாருமே தான் செய்வாங்க, ஆனால் யோகத்திலிருந்து காரியம் செய்கிறவங்களாக மாறணும். ஸோ கர்மம் நடைமுறையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல். யோகம் அப்படின்னும்போது பாபாவின் நினைவிலிருந்து செய்கிற உயர்ந்த செயல். சாதாரண செயல் பாபா நினைவில் செய்யும்போது உயர்ந்த செயலாகிடுது. அப்போ காரியத்திற்கும் யோகத்திற்கும் சமநிலை இருக்கணும். ஸோ சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் காரியம் செய்கிறீங்க, ஆனாலும் ஆத்மாவின் நிர்வாகத்தை மறந்துடாதீங்க. சரீரத்துக்கு என்ன தேவையோ அதற்கான வேலை செய்யும் பொழுது ஆத்மாவின் தேவையை மறந்துடாதீங்க. ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது, பலகீனமாக இருக்குது. இப்போ அதோடைய தேவை சக்தி நிரப்புறது. அது பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் சாத்தியம். ஸோ அதனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஈஸ்வரிய சேவைக்கானதாக இருக்கட்டும். தேவையற்ற விஷயம் பண்ணி நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஸோ
ஸோ பாபா நினைவிலிருந்து செஞ்சாலே அது ஈஸ்வரிய சேவை ஆகிடும் இல்லையா. ஸோ இதனால் சேவை செய்யும் பொழுது நான் ஒரு கருவி மட்டும்தான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும் இல்லை. நான் கருவி, செய்விப்பவர் பாபா. அடுத்தது ஆத்மா செய்விப்பவர் உடம்பு செய்யுது இல்லையா. பாபாவோட கம்பேர் பண்ணும்போது நான் கருவி. அப்புறம் இந்த கர்மேந்திரியங்கள் நமக்கு கருவி, அதை செய்ய வைக்கக்கூடிய, கட்டளை கொடுத்து செய்ய வைக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்னு விலகி இருக்கணும். ஸோ இந்த மந்திரம் சதா ஞாபகம் இருக்கணும், கருவி மற்றும் செய்விப்பவன். ஸோ செய்விப்பவர் பாபாவுடைய நினைவை நீங்கள் மறக்கலைன்னா சேவையில் எப்போவுமே பணிவு நிரம்பி இருக்கும். ஸோ அப்போ தான் எல்லோருக்கும் பிடிக்கும், வெற்றியும் கிடைக்கும் இல்லையா. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். கர்மயோகியாக காரியம் செய்யணும். உடலின் தேவைக்காக வேலை செய்யும்போது ஆத்மாவின் தேவையை மறக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ சேவிப்பவர் பாபாவுடைய நினைவு மறக்கலைன்னா தானாகவே உங்கள் சேவையில் பணிவு நிரம்பி இருக்கும். ஸ்லோகன்: சேவையிலும் உறவு தொடர்பிலும் தடை ஏற்படுறதுக்கான காரணம் பழைய சமஸ்காரம் தான், பழைய குணங்கள் தான். ஸோ அதனால் பழைய குணங்களை வர விடவே மாட்டேன் அப்படின்னு வைராக்கியம் வைங்க. பழைய குணங்களின் மீது பற்றற்ற நிலையில் இருங்கன்றார். கரெக்டான சேவையில் மோதல் வர்றதுக்கு காரணம் பழைய சமஸ்காரம். அது அலட்சியமாக இருக்கலாம், சோம்பலாக இருக்கலாம், சமஸ்காரம் மோதலாக இருக்கலாம். ஸோ இதனால தான் தடை வருது. ஸோ அதனால் அந்த பழைய சமஸ்காரங்களை எரிச்சிடுங்க. அம்சம் அளவு கூட இருக்கக்கூடாது, அதை எரித்து சம்பூர்ண ஸ்திதின்ற கடலில் கரைச்சிடுங்கன்றார் பாபா. அவ்யக்தேஸ்வரா, சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஸோ எல்லாத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனம் தான். ஆனால் இந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலை இருக்கணும் இல்லை. அந்த சிம்மாசனத்தில் மனம் உட்காந்துட்ருக்கணும், ஆடாத அசையாத மனநிலைன்ற சிம்மாசனத்தில். அழிவற்ற சிம்மாசனத்தில் உட்கார்ற பயிற்சி இருந்துச்சுன்னா, அதாவது புருவமத்தின்ற சிம்மாசனம், அங்கே ஆத்மா நான் அப்படின்னு உட்காந்துட்ருக்கிற பயிற்சி இருந்தால் தான் உங்களால் அந்த ஏக்ரஸ் நிலையுடைய சிம்மாசனத்தில் நிலைச்சி இருக்க முடியும். ஒரே சீரான மனநிலைன்ற சிம்மாசனத்தில் நிலைச்சி இருக்க முடியும். ஒரு தபஸ்வி எப்படி எப்போவுமே தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரோ, தன்னுடைய ஆசனத்தில் உட்காந்துட்ருக்காரோ, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரே சீரான ஆத்ம நிலை அப்படின்ற ஆசனத்தில் உட்காந்துட்டுருங்க. இல்லைன்னா ஆத்மான்ற உணர்விலே உட்காந்துட்ருங்க. என்ன ஆனாலும் இந்த ஆசனத்தை நான் விடமாட்டேன்னு இருந்தால் தான் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சிம்மாசனம் கிடைக்கும். அதைவிட உயர்ந்த சிம்மாசனம் ஆகிய பாபாவுடைய இதய சிம்மாசனம் கிடைக்கும். ஸோ அதனால் ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கணும். அதுக்கு எப்போவுமே நான் ஆத்மான்ற உணர்வுலேயே இருக்கணும். மற்ற எதை பற்றியும் கவலை இருக்கக்கூடாது. அந்த ஆத்ம தீபம் அணையாமல் இருக்கணும். மற்றதை பார்த்தா ஆத்ம தீபம் அணைஞ்சிடும். செம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா வரதானம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.